ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி வெற்றி பேச்சு சேனலில் திருக்குறள் ரிவிஷன் ஆல்ரெடி 3 அதிகாரம் 20 நியூ சிலபஸில் உள்ள 20 அதிகாரத்தில் 3 அதிகாரம் முடிச்சிட்டோம். ரிவிஷன் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஷின் அதில் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ இன்றைக்கி கல்வி அந்த அதிகாரம் பார்க்க போகிறோம். ஸோ முதல் குறள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. பொருள் நூல்களை குற்றமற கற்றல் வேண்டும், கற்றபடி நடத்தல் வேண்டும். கசடு அப்படின்னா குற்றம், நிற்கனா கற்றவாறு நடக்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? கற்க கசடர கற்பவை கற்றபின், நூல்களை குற்றமற கற்க வேண்டும், நிற்க அதற்கு தக, கற்றபின் நிற்க அதற்கு தக. அப்படி கற்ற பின்னாடி என்ன செய்யணுமா, அதன்படி நம்ம அந்த நூல்களை கற்றபடி நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருள் பார்த்துக்கோங்க. கசடு குற்றம், நிற்க கற்றவாறு நடக்க. ஸோ எதை குற்றமற கற்க வேண்டும் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா நூல்கள். எவற்றை நாம் கற்றபடி வாழ்க்கையில் நடக்க வேண்டும் அப்படின்னா நூல்கள் தான். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. அப்படின்னா என்ன? எண் என்ப, ஏனை எழுத்தென்ப. ஸோ எண் எழுத்து இந்த ரெண்டுமே கண்ணென்ப வாழும் உயிர்க்கு, மனிதர்களுக்கு இரு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொருள் பார்த்துக்கோங்க. எண்கள், எழுத்து, இலக்கண இலக்கியங்கள். ஸோ எவை இரண்டும் மனிதர்களுக்கு இரு கண்கள் போன்றது அப்படின்னா எண்ணும் எழுத்தும். கண்ணுடையர் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு, புண்ணுடையர் கல்லாதவர். கண்ணுடையர் என்பவர் கற்றோர். ஸோ கல்வி கற்றவங்க தான் என்னது? கண்ணுடையவங்க. அப்படி கல்வி கற்காதவங்க முகத்தில் 2 புண்ணுடையவர் ஆவர். ஓகேவா? ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? யார் கண்ணுடையவர்னா கல்வி கற்றவர், முகத்தில் 2 புண்ணுடையவர் அப்படின்னா கல்லாதவர். அடுத்தது உவப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல் அனைத்தே புலவர் தொழில். அறிவில் சிறந்த புலவர்களுடன் பேசி பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவர்களை விட்டு பிரியும் பொழுது இனி எவரை எப்பொழுது பார்ப்போம் என எண்ணி பிரிவதும் புலவரின் இயல்பாகும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்? உவப்பனா மகிழ, அதாவது அறிவில் சிறந்த ஒரு புலவர்களோட, உவப்ப தலைக்கூடி உள்ள பெரிதல், அறிவில் சிறந்த புலவர்கள் கூட நம்ம பேசி பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கணும். பிரிதல் அனைத்தே புலவர் தொழில். அப்படி அவங்கள விட்டு பிரியும் பொழுது, இவ்வளவு தூரம் அறிவில் சிறந்த ஒரு பெரிய புலவரை விட்டு நம்ம பிரிகிறோமே, இனி இவங்களை நம்ம எப்போ பார்ப்போம் அப்படின்னு அவங்கள விட்டு பிரியும் பொழுது அப்படின்னு நினச்சிக்கிட்டே பிரிகிறது ஒரு புலவருடைய இயல்பாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உவப்ப மகிழ தலைக்கூடி ஒன்று சேர்ந்து. ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா, யாருடன் பேசி பழகும் பொழுது மகிழ்ச்சியாக இருப்பதும், அவரை விட்டு பிரியும் பொழுது இனி இவரை எப்பொழுது காண்போம் என எண்ணி பெறுவதும் புலவரின் இயல்பு அப்படின்னு கேட்டால் அறிவில் சிறந்த புலவர்கள். அடுத்தது உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். பொருள் பார்த்துக்கோங்க. உடையார் செல்வர், இல்லார் ஏழை, ஏக்கற்று கவலைப்பற்று, கடையர் தாழ்ந்தவர். ஸோ என்ன சொல்கிறாங்க? உடையார்னா செல்வர். ஸோ செல்வம் உடையவர்கள் முன்னாடி, செல்வம் யார்கிட்டலாம் இருக்கோ அவங்க முன்னாடி ஏழை கவலைப்பட்டு இறந்து நிற்பது போல, கற்றவர் முன் எப்படி காசு இருக்கவங்க கிட்ட ஏழை கஷ்டப்பட்டு இறந்து நின்று வேலை பார்ப்பாங்க, கஷ்டப்பட்டு எனக்கு வேலை கொடுங்க வைங்கன்னு பணிஞ்சு போய் கேட்பாங்களோ, அதே மாதிரி கற்றவர் முன்னாடி நம்ம என்ன செய்யணும்? பணிந்து கற்கணும். அப்படி கற்பவர்களே உயர்ந்தவர். அப்படி இல்லாமல் பணிந்து கல்லாதவர்கள் யாருன்னு சொல்கிறாங்க? தாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி கேட்பாங்கன்னா, கற்றவர் முன் பணிந்து கற்பவரே உயர்ந்தவர் என்பதற்கு திருவள்ளுவர் யாரை உவமையாக கூறுகிறார் அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா என்னது? செல்வம் உடையவர் முன் ஏழை கவலைப்பட்டு இறந்து நின்று இருப்பது போல, அதான் உவமை அப்படின்னு சொல்லணும். அடுத்தது தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு. தொட்டனைத்துனா தோண்டும் அளவு, மாந்தர்னா மக்கள். ஸோ மணற்பாங்கான இடத்தில் தோண்ட தோண்ட நீர் சுரக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவர்தம் அறிவு வளரும். ஸோ மணற்பாங்கான இடத்துல தோண்ட தோண்ட நீர் என்ன ஆகிட்டே இருக்கும்? சுரந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் மக்கள் நூல்களை கற்க கற்க அவங்களோட அறிவு என்ன செய்யுமா? வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க. யாதானும் நாடாமல் ஊராமல் என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. கற்றவனுக்கு எந்த நாடும் தன் நாடாகும், எந்த ஊரும் தன் ஊராகும். இதனை அறிந்தும் சிலர் சாகும் வரை கற்காமல் இருப்பது ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாந்துணைனா சாகும் வரை. ஸோ யாதானும் நாடாமல் ஊராமல், கற்றவனுக்கு எந்த நாடாக இருந்தாலும் அது தன்னாடு, என்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. அப்படி எந்த ஊரும் தன்னூராகவும் எந்த நாடும் தன்னாடாகவும் இருக்கும் பட்சத்தில் இதை பற்றி அறிந்த சிலரும்
சாகும் வரையிலும் ஏன் கல்வி கற்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்கிறாங்க. ஒருமைக்கண் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்புடைத்து. ஏமாப்பு அப்படின்னா பாதுகாப்பு, இது பார்த்துக்கோங்க, இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. ஏமாப்பு, பாதுகாப்பு. ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்லறிவு இனி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும். இதுவும் அடிக்கடி கேட்குறது தான். ஸோ ஒரு பிறவியில் தான் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அறிவு அவருடைய 7 பிறவினா 7 பிறவி 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா, ஒருவர் கற்றுக்கொள்ளக்கூடிய எது அவருடைய 7 பிறவிகளுக்கும் பாதுகாப்பை தரும்னா நல்லறிவு. ஓகேவா? தாமின் புரிவது உலகின் புறக்கண்டு காமுறுவர் கற்றறிந்தார். காமுறுவர்னா விரும்புபவர். ஸோ தாங்கள் இன்பம் அடையும் கல்வியால் உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். ஸோ தாம் கற்ற கல்வியால் இன்பம் அடைபவர்கள் என்ன செய்வாங்க? அந்த உலகம் இன்பம் அடைவதனை கண்டு கற்றவர் மேன்மேலும் கற்க விரும்புவர். ஸோ உலகம் இன்புறதை கண்டு கற்றவங்க என்ன செய்வாங்களா? இன்னும் நம்ம படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புவாங்க. ஸோ காமுறுவர் விரும்புவர் பார்த்துக்கோங்க. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் கல்வியாகும். கல்வி தவிர மற்ற செல்வங்கள் எல்லாம் செல்வங்கள் ஆக மாட்டா. இதுவும் அடிக்கடி கேட்டிருக்க கொஷின் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ என்ன சொல்கிறாங்க? கேடில் விழுச்செல்வம். விழுச்செல்வம்னா சிறந்த செல்வம், மாடு அப்படின்னா செல்வம். ஸோ கேடில் விழுச்செல்வம் கல்வி. ஒருவனுக்கு அறியாத சிறந்த செல்வம்னா என்ன? கல்வி தான். ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை? அந்த கல்வியை தவிர மற்ற எந்த செல்வமோ அவனுக்கு செல்வங்கள் ஆகாது. இதில் தான் அடிக்கடி கொஸ்டின் கேட்டுறாங்க, பார்த்துக்கோங்க. ஒருவனுக்கு அழியாத சிறந்த செல்வம் எது அப்படின்னா கல்வி. எதை தவிர மற்ற செல்வங்கள் அனைத்தும் செல்வங்கள் ஆக மாட்டா அப்படின்னாலும் கல்வி தான். அந்த 2 கொஸ்டினும் அடிக்கடி கேட்குறதா. ஸோ பார்த்துக்கோங்க. இதுதான் நமக்கு கல்வின்ற அதிகாரத்திலேருந்து கேட்கக்கூடிய கேள்விகள். இதை ஃபுல்லாக நல்லா பார்த்துக்கோங்க. திருக்குறள் ஒவ்வொரு குறளையும் நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி அவங்களுக்கும் இது ரிவிஷன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பார்க்குறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.